ஹலோ நண்பா. என்னுடைய அண்ணிய என் தம்பி எப்படி மடக்கி செஞ்சான் அப்படின்று பார்க்கலாம் வாங்க. எனக்கு லைக் போட்டு பாருங்கப்பா. பெண்களுக்கு தான் தெரியும், சேரி அணியும் பாடு இரவு வந்துட்டால் நாங்கள் ஃப்ரீயாக தான் உடைகள் அணிந்திருப்போம். இப்படி இருக்க உங்களுக்கு என்னோட அண்ணியை பார்க்கணும்னு தோணும் தானே நண்பா? என் தம்பி பக்கத்துல இருந்து பார்த்துருப்பான், அவனுக்கு எப்படி இருக்கும்? சரி வாங்க. என்னுடைய அண்ணி, அவள் பெயர் ஜானகி. இளமையும் அழகையும் கொண்டவள், மிக நீளமான கூந்தலுடையவள், காஷ்மீர் ஆப்பிள் கண்ணன், சிவந்த உதடு, மாநிறம். பகலில் எப்பவுமே புடவை அணிவாள், இரவு ஆனவுடனே நைட்டி தான். ஏனென்றா, சரி வாங்க, நான் என் தம்பி பேசுகிற மாதிரி பேசுகிறேன். வீட்டில் நான் அக்கா, அண்ணி, அப்பா, அம்மா எல்லாம் இருப்போம். என் பெயர் சுரேஷ். கல்லூரி முடித்துவிட்டு இருக்கிறேன். என்னை விட அண்ணி 5 மாதம் பெரியவள். 20 வயதில் கல்யாணமாகி எங்கள் வீட்டுக்கு வந்தவள். தினமும் என்னுடைய இதயத்திற்கு குடி வந்து எனக்கு இம்சை கொடுக்கிறாள். நான் வேலையில்லா பட்டதாரியாக இருக்க, நான் அண்ணியை தினமும் நினைத்து கொண்டிருக்க, என் அண்ணி எவ்வளோ அழகாக இருப்பாள், அதே போல எல்லாமே பெரியதாக இருக்கும். எனக்கு என் அண்ணன் மேல பொறாமையாகவும் கோபம் வரும். அண்ணன் கம்பெனிக்கு தினமும் சென்று வருவான். காலையில 9 மணிக்கு போனா நைட் இரவு 8 மணி ஆகிடும் வரத்துக்கு. அப்பா வெளியில் கடைக்கு சென்று அரட்டை அடித்து விட்டு வரத்துக்கு மதியம் ஆயிடும். அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. நான் நாளாக அண்ணியுடன் சரணமாக பேச ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் தம்பி தம்பி என்று கூப்பிட்டா. பின்பு நான் பேச என் மீது மயங்கி சுரேஷ் வாடா போடா என்று சிரித்து பழகி பேசினோம். எனக்கு கூச்சமெல்லாம் போய் நானும் வா போ, அண்ணா இல்லாத நேரம் வாடி போடி என்று கூப்பிடுவேன். ஏனென்றால் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம். தினமும் அவங்களுடைய காலேஜ் மட்டும் இன்பம் சுகங்களை மாறி மாறி பேசிக்கொள்வோம். அண்ணியோட பேசும்போது பார்த்து பேசி அவளும் ஒன்றுமே சொல்ல மாட்டாள். பார்வையிலே மறைத்துவிட்டு இழுத்து முடி வச்சிப்பா. இருந்தாலும் எப்படியாவது அண்ணியிட்ட பேசி அவளை என் வழிக்கு வர வைக்கணும் என்று ஆசைப்பட்டேன். ஒரு நாள் என்னாச்சு, என் ரூமுக்கு அவள் வந்தா. என்கிட்ட அவளுடைய போனை காட்டி, சுரேஷ் இதுல சார்ஜ் ஏறுமா பாரு என்று சொன்னா. நான் அதையே நினைச்சுக்கிட்டு, அண்ணி என்னுடைய பின் சரியா இருக்கும் அண்ணி, இருங்க நான் ஏத்துறேன் என்று சொன்னேன். இப்படியே 1 மாசம் போச்சு. ஒரு நாள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, சுரேஷ் என்னுடைய சமையல் உனக்கு பிடிச்சிருக்கா? ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டு விட்டியாடா? அண்ணி குறை இருந்தாதான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். எல்லாமே நல்லா இருக்கிறா அண்ணி, எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அண்ணி. பிறகு அண்ணி புரிஞ்சோம் புரியாத போல், ஓ அப்படியா அப்படின்னு சொன்னா. நான் கூட சமைப்பேன் அண்ணி. காலேஜில் ஹாஸ்டல் தங்காம நண்பர்களோட வெளியே ரூமில் தங்கி சமைச்சிருக்கேன். பரவாயில்லடா, அப்போ நான் உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணுடா. கண்டிப்பா அண்ணி. நீங்கள் குனிந்து பாத்திரம் எடுக்கும்போது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அண்ணி. அது மட்டும் இல்லாமல் நான் செய்கிற சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்களா அசந்து போய்விடுவீர்கள். ஓ அப்படியா? ஆமாம், நான் கஞ்சி நல்லா சமைப்பேன். ஒரு நாள் உங்களுக்கு கஞ்சி செய்து வாயில ஊற்றி விடுகிறேன், குடிங்க நான் என்றேன். அப்படியா? எனக்கு கஞ்சி மிகவும் பிடிக்கும்டா சுரேஷ் என்று அண்ணி சொன்னாள். அவள் உண்மையாக தான் கஞ்சி குடிக்க வேண்டும் என்று சொன்னாளா, இல்லை வேற என்று எனக்கு தோன்றியது. பிறகு பூரிய சப்பாத்தி கூட நான் தான் அம்மாவுக்கு மாவு பிசைந்து கொடுப்பேன் அண்ணி. ஹார்டா இருக்கிற மாவு கூட பிசைய சாஃப்டா மாறும் அண்ணி. நான் வேணும்னா உனக்கு பிசைஞ்சு விடவா டீ என்றேன். சாஃப்டா இருந்தாலும் தான் அப்பளம் போட நன்றாக இருக்கும். டை பூரி போட்டா நான் சொல்றேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில், நீங்க தான் அண்ணி தினமும் அண்ணனுக்கு முருங்கை கேசரி அல்வா செஞ்சு கொடுக்குறீங்க. அண்ணா சாப்பிட்டு தினமும் தெம்பா வேலை செய்கிறார், எனக்கும் கொடுத்தாள். ஆமாம் அண்ணி, அந்த முருங்கை கேசரி சாப்பிட்டாள்.
குதிரை மாறி ஓடுவேன் என்று சொன்னார்கள். ஆமாம்டா, உண்மைதான் என்று அண்ணி சொன்னாள். பிறகு நான் அண்ணியை பார்த்து, தினமும் இரவு அண்ணனுக்கு நீங்க தான் விதவிதமாக சாப்பாடு செய்து கொடுக்குறீங்க. கூப்பிட்டால் நானும் அண்ணனும் சேர்ந்து சாப்பிடுவோம், இல்லை 3 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் என்று சொன்னேன். பிறகு அவள் அமைதியா இருந்தாள். நான் ஆசைப்பட்டு அவளிடம் பேசுவது போல அவளும் என்னிடம் ஆசைப்பட்டு பேசினாள் என்று நினைத்திருந்தேன். இப்படியே பேசி பேசி அண்ணியை சம்மதிக்க வைக்கணும். ஒரு நாள் வெளியே எங்கும் செல்லாமல் அண்ணியை விட்டு பிரியாமல் தவித்து கொண்டிருந்தேன். ஏனென்றால் அண்ணி அன்னைக்கு செமையா அழகா பளிச்சுன்னு இருந்தால் நானும் அண்ணியை பார்த்து ஏங்கி எப்படியாவது அவளிடம் பேசி ஓகே பண்ணணும் என்று நினைத்திருந்தேன். அப்பொழுது என் அம்மா உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது வீட்டில் யாரும் இல்லை, அண்ணி மட்டும் இருந்தாள். கிச்சனுக்கு சென்றேன். அவள் அங்கே இருந்தாள். அவள் அருகில் நான் சென்று அண்ணி என்று கூப்பிட்டேன். அவள், உன் பார்வையில் இருக்கும் ஏக்கம் அவளுக்கு புரியவில்லை. சுரேஷ், என்ன விஷயம்? ரொம்ப நேரமா ஆளுக்கும் ரூமுக்கும் கிச்சனுக்கும் நடமாடிக்கிட்டே இருக்கியே, ஏதாவது வேணுமா என்று கேட்டாள். ஆமா, உன்னிடம் பேச வேண்டும். ஆனால் எப்படி முதலில் இருந்து தொடங்குவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, எனக்கு வேலை அதிகமா இருக்கிறது, நீ போய் திங்க் பண்ணிட்டு சொல்லு என்று என்னை அனுப்பிவிட்டால் வீட்டில் வேற யாரும் இல்லை. பிறகு நான் அவளிடம் சென்றேன். சுரேஷ், என்ன இது, வழிய விடுடா, ஒரு அண்ணிகிட்ட இப்படிதான் பேசுவியா என்று நகர்ந்து நின்றாள். அறிவில்லையாடா, உனக்கு இப்படிதான் பேசுவியா என்று சொல்லி என் கையை தட்டி விட்டு அவள் சென்று அறைக்குள் சென்று கதவை அடைச்சிக்கிட்டா. பிறகு 2 நாள் என்னிடம் பேசவே இல்லை. எனக்கு உறுத்தல் இருந்துச்சு. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை அவள் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. பிறகு சில நாள் கழித்து ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லாத போது அண்ணியிடம் நான் சென்று, சாரி அண்ணி, அன்னைக்கு நான் குடிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசினேன், அதனால் என்ன பேசுறது என்று தெரியாமல் பேசினேன். சுரேஷ், உங்கள் அப்பா உன்னை திட்டினாரு, உங்கள் அண்ணன் வேற வெட்டி ஆஃபீஸர் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறான். நீ அதையெல்லாம் கண்டுக்காமல் அண்ணன் பொண்டாட்டிக்கு லுக் விட்டு இருக்கிற, அப்படி என்ன கரெக்ட் பண்ணி என்ன பண்ண போற என்று திட்டிக் கொண்டிருந்தாள். சில நாட்கள் போனது. ஒரு நாள் அவள் சாப்பிடும் பொழுது, சீ பொண்ணா, அவள் கல் நெஞ்சக்காரி மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு எப்படி மனசோட இன்னொருத்தன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாள் என்று புரியவில்லை. துரோகம், பச்சை துரோகம் என்று என்னுடைய காதலியை திட்டினேன். சுரேஷ், யாரே சொல்ற, யாரை துரோகம் செய்தார்கள்? குடிச்சிட்டு உளறுகிறியா என்று கோபமாய் கேட்டாள். இல்ல அண்ணி, நான் குடிக்கல, நல்லாதான் பேசுறேன். நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணினேன், அவள் கல்யாணம் பண்ணிக்கோ என்று அவசரம் பண்ணா. கொஞ்சம் நாள் வேலை கிடைத்துவிடும், பண்ணிக்கலாம் என்று சொன்னேன். காத்திருக்க முடியாமல் ஓடி போயிட்டா. அவள் வேறு ஒருத்தனை மணந்து கொண்டாள். விடுடா சுரேஷ், யாரும் யாருக்காகவும் இருக்க மாட்டாங்க. பொண்ணுங்களுக்கு வர நெருக்கடி அந்த மாதிரி இருக்கும். இல்லை, அண்ணி அவளோட பார்ப்பதற்கு மிகவும் அழகாய் இருப்பாள். அவ பின்னாடியே நான் செல்வேன். ஏனென்றால் அவ பின்னால் போனால் மல்லிப்பூ வாசம் வரும், என்னை கவர்ந்த இழுக்கும். சுரேஷ், எல்லாருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். உனக்கு அவளை மாறியே ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கலாம் என்று சொன்னால், அண்ணி, அதற்கு நான் எனக்கு உங்களை மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் செய்யணும் என்றான். ஓ, அதான் நீ எல்லாமே என்கிட்ட எதிர்பார்க்கிற போல. ஆமாம் அண்ணி, நீங்க மிகவும் அழகா இருக்கீங்க, உங்களுடைய சிற்பங்கள் எல்லாம் அழகா செதுக்கி இருக்கு என்று நான் சொல்ல, அவள் ஒரு மாதிரியாக மூஞ்சியை சுருக்கி இருந்தாலும் நான் பேச பேச ரசித்து கொண்டிருக்கிறாள் என்று தோன்றியது. என்ன அவள் எதிர்த்து எதுவுமே பேசவில்லை. சரிடா சுரேஷ், நீ போய் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாயிடும் என்றாள். அப்பொழுது, ஆமா அண்ணி, உன்னிடம் ஒன்று கேட்கணும், நீ யாரையாவது லவ் பண்ணி இருக்கியாடி என்று கேட்டேன். அவள், அதெல்லாம் ஏதும் இல்லை
என்று தயங்கி தயங்கி எனக்கு தயக்கம் வந்தது. அண்ணி, நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உங்கள் வார்த்தை தடுமாறுது, எங்க என் கண்ணை பார்த்து சொல்லு என்று கேட்டேன். இதோ பாரு, சுரேஷ் காதல் பொல்லாதது, அது இல்லாத இடமே இல்லை. யார் யார் வேணாலும் காதலிக்கலாம், காதலுக்கு வயசில்லை என்பது போல அதற்கும் வயதில்லை, யார் வேண்டுமென்றாலும் இருக்கலாம் என்று கூறினாள். அப்ப நான் ஆசையும் பொல்லாதது அண்ணி என்று சொன்னேன். சி ஏண்டா இப்படியெல்லாம் பேசுகிற, போடா போய் ரெஸ்ட் எடு என்று கூறிக்கொண்டு என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாள். அண்ணி, ஓகே நண்பா, பிடிச்சிருந்தால் லைக் பண்ணு, இன்னும் உப்பு காரம் வேணும் டெலிகாமுக்கு வா, கமெண்டில் கொடுத்திருக்கிறேன். சரி, டைம் ஆச்சு, நான் செல்கிறேன். பாய்.